நந்தினி வந்து தலை பொங்கலை நல்லபடியாக கொண்டாடிட்டு நம்ம சூர்யாவோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நந்தினி நம்ம சூர்யாலாம் இப்போ நம்ம நந்தினியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கலை நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் நினைக்கிறாங்க. நம்ம சூர்யா வந்து நந்தினியோட குடும்பத்தையே ரொம்பவும் சந்தோஷமாக பார்த்துக்கவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம்னா சுந்தரவள்ளிக்கு இந்த விஷயம் பிடிக்காத காரணத்தினால நம்ம நந்தினியை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறக்காண்டி அடியாட்களையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நந்தினிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தினிக்கு எந்தெந்த மூலமாக பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. அடியாட்களை வேற செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அடியாட்கள் எப்படிலாம் நம்ம நந்தினியை அட்டாக் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம சூர்யா காப்பாற்ற போகிறாரா இல்லாட்டினா நேரம் நம்ம நந்தினியை காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். எப்படி நம்ம நந்தினிக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சுந்தரவள்ளி வந்து சூர்யா மட்டும்தான் வீட்டுக்கு திரும்பி வரணும், பொங்கலை கொண்டாடிட்டு நந்தினி வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் கடைசி என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம சூர்யா நந்தினி 2 பேரும் ஜோடியாக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்தா சுந்தரவள்ளி வந்து ஷாக்காக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அப்படி நடந்தால் நல்லா இருக்கும் கூட தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.